Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள டி குமாரமங்கலம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்த ஜெயராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். கள்ளச்சாராய மரணம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது அரசு தரப்பில் இதுவரை 65க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட அரசினுடைய புள்ளி விவரத்தில் வராமல் நாம் ஏற்கனவே 4 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே இருக்கக்கூடிய டி குமாரமங்கலம் என்கிற கிராமத்தில் கடந்த 29ஆம் தேதி கள்ளச்சாராயம் குடித்து விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயராமன் வயது 62 என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். பலி எண்ணிக்கை கள்ளச்சாராய மரணத்தில் 70ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக அப்பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து விற்பனை செய்த முருகன் என்பவரை காவல்துறையினர் விசாரணை செய்து வருவதாக கூறப்பட்டாலும் கூட தொடர்ந்து கள்ளச்சாராயம் குடித்து ஏற்கனவே 3 பேர் அந்த முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் என்பது காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் நேற்று முன்தினம் ஒருவர் கள்ளச்சாராய பாக்கெட்டை வாங்கி எப்படி குடிப்பது என்பதை டெமோ காமெண்ட் விளம்பரத்தில் நடிப்பது போல அனைத்து பயணிகளும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பேருந்து நிலையத்திலேயே அந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கக்கூடிய வீடியோ வைரலானது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், மாதவச்சேரி, அதே போல சேஷசமுத்திரம் உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே 69 பேர் பரிதாபமாக பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் முதியவர் ஜெயராமன் என்பவர் கள்ளச்சாராயத்திற்கு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து பலி எண்ணிக்கையானது 70ஐ தாண்டி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சிகிச்சையில் பல பேர் இருக்கிறார்கள். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 7 பேர், அதாவது தீவிர சிகிச்சை பிரிவிலும் 2 பேர் கவலைக்கிடமாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இன்னும் பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து கள்ளச்சாராய மரணம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், அதே போன்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது இந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு படுகொலையாக இதை பார்க்கப்படுகிறது. அந்த கிராம மக்கள் வேதனையோடு ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்களுடைய கணவனை இழந்து, தந்தையை இழந்து, பெற்ற மகன்களை இழந்து, அதே போல தாயை இழந்து மிகப்பெரிய சோகத்தில் அந்த பகுதி முழுவதுமாக இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷந்தம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக மரண ஊனங்களாக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் என்பது இன்னும் கூட கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியாமல் இந்த விடியா திமுக அரசினுடைய, குறிப்பாக பொம்மை முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை கதறிக் கொண்டிருக்கிறது. மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய கண்ணீர் தினந்தோறும் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் பாண்டிச்சேரி அரசு மருத்துவமனையில் 3 நாட்களுக்கு மேலாக 2 பேர் கோமாவில் இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தகவல் வருகிறது. தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயரும் என்கிற ஒரு அச்சத்தில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் உறவுகளும் கதறிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.